ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் யுவர் பர்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்காக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஒரு ஸ்டாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஆளுன்னு தெரியுது. பணக்காரராக இருக்கலாம், இல்லை அவங்க யூடியூப்பில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கலாம். அவங்க கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸ்டார்னாலே நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும்ல. நமக்கு இங்கே ஸ்டார்னால் சினிமாவில் இருக்கணும், சீரியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஊரில் ஒரு 10 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, எப்போவுமே 4 பேர் அந்த பர்சனை சுற்றிக்கிட்டே இருக்கிறது. இந்த பொதுவாக அந்த பணக்கார பசங்கள்னாலே கூட ஒரு 4 பேர் இந்த ரவுடி மாதிரி கெத்தாக சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட அவங்க ஸ்டாருன்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு இங்கே ஜட்ஜ்மெண்ட் கார்டும் வந்திருக்கு. இந்த கார்டு வந்தாலே ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனை தான் குறிக்கும். தெய்வத்தோட இன்டர்ஃபியரன்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்தால் தெய்வம் தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். மனுஷங்கிட்ட இருந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு தருவானா? மனுஷங்கிட்ட கேட்டால் தரமாட்டான். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் மாட்டுறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் கார்மிக் சுச்சுவேஷனில் மாட்டுறாங்க. ஆனால் 2 பேருடைய காதல் மட்டும் ஆத்மார்த்தமாக இருக்கும். எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் மனசில் நினைக்கிறத ஒருத்தர் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சனாக இருப்பாங்க. 2 பேருக்கும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். 2 பேருமே உண்மையாக காதலிக்கிறீங்க அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரக்கூடிய டைமில் எல்லாம் தேர்ட் பார்ட்டி எல்லாம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. இப்போ எல்லாம் நிறைய பேர் சோல்மேட் கனெக்ஷனில் தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. நார்மலாக நமக்கு வர்ற பேபி லவ், பப்பி லவ், இந்த அட்ராக்ஷனால் வர லவ் எல்லாம் நம்ம ஈஸியாக கடந்து போயிடுவோம். அதுவே நமக்கு சோல் கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் ஆகியிருந்தால் அதை தொடவும் முடியாது, விடவும் முடியாது. 2க்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிப்போம். அப்படி நாம் தவிக்கும் போது இந்த கார்டு நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்க ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக இருங்க, கட்டாயம் உங்களுக்கான நீதி கிடைச்சே தீரும். உங்களுக்கு ஃபேவரான பதில் வரும். அந்த பர்சனுமே உங்கள் மேலே லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது அந்த பர்சனுக்குமே. ஆனால் அது நிலையாக இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நைட்டில் வர தாட்ஸ் எல்லாமே பகலில் வர்றது கிடையாது. எல்லாருடைய தாட்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா நைட்டில் தூங்கும்போது நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு தூங்குவோம். ஃப்யூச்சரை பற்றி, எப்படி வாழ போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், அப்படியெல்லாம் யோசிப்போம். நமக்கு பிடிச்சவங்கள நினச்சிட்டு தூங்குவோம். காலையில் எந்திரிக்கும் போது அந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு மைண்டில் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி அந்த பர்சனும் நைட்டில் தூங்கும்போது உங்களுக்கு கால் பண்ணணும், உங்களுக்கு எப்படி மெசேஜ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் பகல் வரக்கூடிய டைமில் ஒர்க்கில் பிஸி ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் உங்கள் மேலே அன்பும் இருக்குது, ஒரு பக்கம் அவங்க வந்தால் நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களோன்னு ஒரு பயமும் கூடவே இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மதர் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் பர்சனோட மதர்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இந்த பர்சன் 2 பக்கமும் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் நீங்கள், ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலி, எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காங்க. ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க. கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபுல்லாக பிஸியாக வச்சிட்ருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறாங்க, ஆனால் ஃபுல்லாக பிஸியாக இருக்காங்க. அந்த பர்சன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள்னால தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் ஆகியிருக்கு. கெட்ட பழக்கம்னா பொதுவாக ஆண்கள் தான் அதில் அதிகம் அடிக்ட் ஆவாங்க. ட்ரிங்க்கு, ட்ரக்ஸு, போதைப்பொருள், இந்த மாதிரி அடிக்ஷனால தான் ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் ஆகிருக்கு. பெண்கள் எதில் அடிக்ட் ஆவோம்னா அந்த பர்சன் மேலே பைத்திய மாதிரி அன்பு வச்சுருப்போம். அதுவும் ஒரு வகையான அடிக்ஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு அந்த பர்சன் கூட ஃபோன் பேசியே பழகியிருப்போம், ஃபோனுக்கு அடிக்ட் ஆகியிருப்போம். திடீர்னு ஃபோன் வரலைன்னா ஒரு நாள் தாங்காது, நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். என்னாச்சு, அவங்க ஏன் ஃபோன் பண்ணல, எங்கே இருக்காங்க, யார் கூட போயிட்டாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதானா, நம்மளை விட்டுட்டாங்களா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா, ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓவர் திங்கிங்குமே ஒரு வகையான அடிக்ஷன் தான். நமக்கு நாம் நல்லவங்கன்னு நினைப்போம், ஆனால் நமக்குள்ளேயும் நிறைய கெட்ட விஷயம் இருக்கும்.
உலகத்தில் நல்லவங்களாக இருக்கிறது கடவுளுக்கே அந்த பாக்கியம் கிடைக்காது. எல்லாருக்கிட்டையும் நல்லவர்னு கடவுள்னால கூட பேர் எடுக்க முடியாது. அப்புறம் நம்மெல்லாம் ஏமாத்துறோம். இது வரைக்குமே அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்புறம் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இப்போது அந்த பர்சனை நீங்கள் சேசிங் பண்ணாதீங்க. அவங்க லைஃப்பில் ஹீலிங் பீரியடில் இருக்காங்க. நம்ம லைஃபுக்கு எது தேவை இல்லைன்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. வரட்டும், பார்த்துக்கலாம். அந்த பர்சன் கரண்ட்லி வேறு ஏதோ திங்கிங்கில் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த ஆஃபரையும் ஏற்றுக்கலை, நீங்கள் கொடுக்குற ஆஃபரையும் ஏற்றுக்கலை. டோட்டலாக ஆள் கன்ஃபியூஸாக இருக்காங்க. நமக்கு லாஸ்ட் கார்டே வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு இருக்குது. இந்த கார்டு உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற தொடக்கத்தை தான் குறிக்கும். அதனால் நல்ல தொடக்கம் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். வணக்கம்.